எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் அந்த மனமாக அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து Realme GT7 Pro மொபைல் பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Realme GT7 Pro இந்த மொபைல் வந்து இந்த மாதம் நவம்பர் 26ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஃபோனோட கெப்பாசிட்டி என்னென்ன இருக்குது, இதனுடைய டிஸ்பிளே சைஸ் என்ன, இதனுடைய கேமரா குவாலிட்டி என்ன இருக்குது, இதனுடைய ஸ்டோரேஜ் என்ன இருக்குது, இதனுடைய ரேம் என்ன இருக்குது, இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதர ஃபீச்சர்ஸ் என்னென்ன இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Realme GT7 Pro இந்த மொபைலில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து LTPO ஆம்புலன்ட் டிஸ்பிளே 120 Hz சேர்ந்தது. இது வந்து டால்பி விஷன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1000 nits வந்து பிரைட்னஸ் வந்து குவாலிட்டியில் இருக்குது. அது என்னன்னா நம்ம வந்து இப்போ வெயிலில் வந்து இந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 1000 வேரியண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதனுடைய டிஸ்பிளே இன்ச்சு வந்து 6.88 இன்ச்சு, அது 111.7 சென்டிமீட்டர். இது வந்து கொரில்லா கிளாஸு 7IS சேர்ந்தது இதனுடைய டிஸ்பிளே. இதனுடைய ரீசொல்யூஷன் வந்து 1268 2780 வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஹெச்டியில் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த டிஸ்பிளேல. இதனுடைய OS வந்து Android 15 சேர்ந்தது, Realme UI 6.0 சேர்ந்தது. இது வந்து Snapdragon 8 சேர்ந்தது. இதனுடைய கோர் வந்து அவுட் கோர். அதனுடைய பிரைமரி ஸ்பீடு வந்து 2.4 Hz, அதனுடைய செகண்டரி ஸ்பீடு வந்து 2.0 Hz. இதனுடைய GPU வந்து Adreno 830. அடுத்து இந்த ஃபோனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பார்க்கலாம். இதனுடைய ரேம் வந்து 12GB ரேமும் இருக்குது, 16GB ரேமும் இருக்குது. 12GB ரேமுக்கு வந்து 256 ஸ்டோரேஜும், 16GB ரேமுக்கு வந்து 512 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க இந்த மொபைலில். 2 வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க இதனுடைய ஸ்டோரேஜ். இந்த மொபைலில் வந்து கேமரா டைப் வந்து பேக்கில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நார்மலாக 15 MP கேமரா ஒன்று, 8 MP கேமரா ஒன்று, 2 MP கேமரா ஒன்று. அதில் வந்து 15 MP கேமரா வந்து 3 inch வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வைட் ஆங்கிள் கேமரா வந்து 8 MPயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதனுடைய வீடியோ குவாலிட்டி வந்து நம்ம 8K 4K 1080p வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பேக் கேமராவுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த டார்ச்சுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அது செல்ஃபி கேமரா வந்து 16 MPயில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வீடியோ குவாலிட்டி வந்து 1080p வரைக்கும் நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி ஹெச்டியில் எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். இதனுடைய சவுண்டு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜாக் வந்து 3.5 mm ஜாக் வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார்ஜர் டைப் வந்து C டைப்பு, 120 வோல்டேஜஸ் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வோல்டேஜ் வந்து இது தான். இதில் வந்து 13 நிமிஷத்தில் வந்து நம்ம 50% சார்ஜரும், 37 நிமிஷத்தில் வந்து 100% உண்டான சார்ஜரும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனுடைய ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் தான். இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஃபோனுடைய சார்ஜர் டைப் வந்து C டைப்பு எல்லாமே சொல்லியாச்சு. கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஃபோனுடைய ரேட் வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து ரேட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அலௌன்ஸ் பண்ணல. நாங்கள் வந்து லான்ச் பண்ணும்போது தான் இதனுடைய ரேட் என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறவங்களுக்கு அவங்க எதனா ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் முன்னாடியே சொல்கிறேன் உங்களுக்கு, 26ஆம் தேதி வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 256GB 12GB ரேம் இந்த மொபைல் வந்து 69,999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரியே 512GB ஸ்டோரேஜும் 16GB ரேமும் கொண்ட அந்த மொபைல் வந்து 74,999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் ஹை லெவல் தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மொபைலில். அது இந்த மொபைல் தான். இது நாள் வரைக்கும்
போட்டுருந்தது வந்து ஒரு மீடியம் லெவலில் ஒரு ஒரு 10K ஒரு 12K ஒரு 15K அந்த மாதிரி மொபைல் தான் நான் போட்டிருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லென்த்தாக ரொம்ப ஹையஸ்ட் அமௌண்ட் பேயில் போகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அமௌண்ட் ரொம்ப ஹையஸ்ட்டு, அது எனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா நீ வந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இப்போ இருக்க ஆளுங்க நிறைய பேர் வந்து ரூ. 1,00,000 1,00,000 கூட சாதாரணமாக மொபைல் வாங்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிற மொபைலை வந்து சொல்லியிருக்கேன். இந்த மொபைலுடைய ரேட் வந்து கிட்டத்தட்ட 75K வரைக்கும் வரும். நீங்கள் வந்து நல்லா 512 ஜிபி வந்து ஸ்டோரேஜோட 16 ஜிபி வந்து ரேமோட வாங்கினீங்க அப்படின்னா 75,000 உங்களுக்கு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி GT7 Pro பற்றின மொபைல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த பர்சனையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். பை பாய்.